Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஹேப்பி ஆனிவர்சரிக்கு எப்படி ஸ்டேட்டஸ் மேக் பண்றது சோ அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து Kinemaster எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்டர் ஆயிக்கலாம். இப்போ நம்ம எடிட்டிங் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்றதுக்காக 9:16. ஸோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஹார்ட் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு லென்த்தாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம அகைன் லேயரை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் வரக்கூடிய மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் யாருக்காக ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோமோ அவங்களோட வெட்டிங் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அது எடிட்டிங் பிளேஸ்க்கு வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த ஹார்ட்ல இந்த இமேஜை செட் பண்ண போறோமோ அந்த ஹார்ட்டுக்கு நேராக இந்த இமேஜை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் இந்த ஹார்ட்டுக்குள்ள வந்து செட் ஆகிடும். இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் ஹார்ட்டுக்குள்ள கரெக்டாக செட் ஆகலாம் அப்படின்னா நம்ம மேனுவலாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட்லயும் வந்து விசிபிளா ஷோ ஆகுது. சோ அத வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்றதுக்கு ரைட் சைடு ஷோ ஆகிற ஆப்ஷன்ல கிராப்பிங் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹார்ட்ல ஷோ ஆகிற இமேஜ் பார்ட்டை மட்டும் கரெக்டா இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இந்த இமேஜை இந்த ஹார்ட் ஃப்ரேமுக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம செகண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி இதையும் ஜூம் பண்ணி இந்த செகண்ட் ஹார்ட்டுக்கு மேலே இமேஜை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷனில் பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் வந்ததுக்கப்புறமா இந்த இமேஜ் வந்து ஹார்ட்குள்ளே செட் ஆகிடும். ஸோ அப்படி செட் ஆகலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹார்ட்குள்ளே செட் பண்ணியிருக்கிற ரெண்டு இமேஜையுமே டூப்ளிகேட் எடுத்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி நம்ம ரெண்டு இமேஜுக்குமே செய்யணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் இமேஜுக்கு செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி 3 டாட்டை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டூப்ளிகேட் எடுத்த இமேஜை வந்து நம்ம அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூப்ளிகேட் எடுத்த இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் ஷோ ஆகிற ஆப்ஷனில் ஓவரால் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓவரால் அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய பல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் அனிமேஷனில் பல்ஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இமேஜுக்குமே இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரைட் சைடு இருக்கிற லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மாதிரி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இது வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இதை வந்து ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை அகைன் கிளிக் பண்ணிட்டு இது ரைட் சைடு வர ஆப்ஷனில் பிளெண்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளெண்டிங்கில் இந்த தடவை நம்ம மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் கொடுத்து பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் கரெக்டாக மெர்ஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆனிவர்சரி ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைடு இருக்கிற ஆடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கு எந்த சாங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்டே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அது எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ஆனிவர்சரி ஸ்டேட்டஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கிற சேவ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கான குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.